கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். யார் இயேசு என்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாய் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே, உங்களோடு கூட என்னுடைய இந்த தேவ வசனங்களை பகிர்ந்து கொள்வதிலே நான் அதிக சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் அன்பு. அன்பை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எடுப்போம். யோவான் 21 அதிகாரம் 15 வசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்திலே அன்பா இருக்கிறாயா என்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த ஏக்கம் பாருங்க. எல்லாரை காட்டிலும் இவர்களிலும் நீ என்மேல் அன்பா இருக்கிறாயா என்று சொல்லி, அன்பா இருக்கிற தேவன் இன்றைக்கு அன்பிற்கு நம்மை நோக்கி இயங்குகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, அநேகர் தங்களுடைய பிள்ளைகளிலும் தங்களுடைய மனைவியும் தங்களுடைய தகப்பன் மேலும் தாயின் மேலும் தங்களுடைய உறவினர்கள் மேலும் அன்பாக இருக்கிறார்கள். அது உலக அன்பு. ஆனாலும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? இவர்களிலும் நீ என்மேல் அன்பா இருக்கிறாயா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பாருங்க, நம்மேல் வைத்த அன்பு அளவிட முடியாதது. அவருடைய அன்பிற்கு ஆழமோ தூரமோ இல்லை. அவர் பாருங்க, தம்முடைய கரங்களை விரித்து இவ்வளவாய் உன்மேல் அன்பு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் அநேக நேரங்களிலே அன்புக்காக ஏங்கி தவிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அன்பாகவே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு அவருக்குள்ள, அன்பே அவர்தான் என்று சொல்லுகிறது. அவர் சீமோன் பேதுருவை பார்த்தல்ல, நம்மை பார்த்து கேட்கிறார், இவர்களிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 5 அதிகாரம் 8 வசனம். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். அல்லேலூயா. பாருங்க, நம் பாவிகளாக இருக்கும் பொழுதே ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா, அதாவது நீ எனக்கு எதாவது செய்கிறியா, நான் உனக்கு எதாவது செய்கிறேன், நீ நல்லவனா, அப்போ நான் கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிற நேரத்தில் நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். ஆகையினாலே இன்று நம்மை பார்த்து அவர் கேட்கிறார், இவர்களிலும் நீ என்மேல் அன்பா இருக்கிறாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் விசேஷம் 2 அதிகாரம் 4 வசனம். ஆண்டவர் நம்மை பார்த்து ஏன் இந்த கேள்வியை கேட்கிறார்? சீமோனை பார்த்து மாத்திரமல்ல, நம்மை பார்த்து ஏன் அந்த கேள்வி கேட்கிறார் என்றால், வேதம் சொல்லுகிறேன். வேதம் வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு ஆரம்பத்தில் நமக்கு அவ்வளவு இன்பமாக இருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல 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 ஆதி அன்பானது நமக்குள் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் ஆண்டவரிடத்தில் இருக்கிற அன்பு ஒன்றுதான், அது ஒரு போதும் குறையில்லாத அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரேச்சல் என்கிற சிறு பெண் தன்னுடைய பிறந்த நாளுக்கு தன் தகப்பன் என்ன செய்வாண்டு அவள் நினைத்து கொண்டிருந்த பொழுது, அந்த தகப்பன் அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு வைர மோதிரத்தை அவளுக்கு அவருக்கு பரிசளித்தார். பிறந்த நாளிலும் கூட அந்த மோதிரத்தை பெற்றுக்கொண்ட அந்த சிறு பெண் தன் தகப்பனாரை பார்த்து கேட்டால், அப்பா, இந்த வைர மோதிரம் எனக்கா என்று சொன்ன பொழுது, ஆம் மகளே, உனக்கு தான் என்னுடைய பிறந்தநாள் பரிசு என்று சொன்னார். உடனே அந்த ரேச்சலுக்கு என்ன சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அப்பா, என் மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்க, விலமதிக்க முடியாத இந்த மோதிரத்தை எனக்கு பரிசளித்தீரே, நீரே உன்னதமான தகப்பன் என்று சொல்லி தன் தகப்பனை கட்டி கொண்டாள். மறுநாளிலே அவள் பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது அநேக இடத்துல தன் தகப்பனுடைய அன்பை அவர் தனக்கு அந்த மோதிரத்தை பழி செலுத்ததையும் வெகுவாக சொல்லி 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 ஓய்ந்து போனாள். அது மாத்திரமல்ல,
அவள் விளையாட்டில் இருக்கும் பொழுதும், அவள் வீடுகளிலே அக்கத்து வீடுகளில் இருக்கிற தன்னுடைய நண்பர்களிடத்திலும் அவ்வளவாய் தன் தகப்பன் தனக்கு செய்த தனக்கு மோதிரத்தை பரிசளித்த வைர மோதிரத்தின் அந்த மதிப்பையும், அந்த மோதிரத்தை தனக்கு பரிசளித்த அந்த தகப்பனையும் அவ்வளவாய் புகழ்ந்து அவள் அன்பை வெளிப்படுத்தினாள். நாட்கள் செல்ல 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 அந்த ரேச்சலுக்கு அந்த மோதிரத்தின் மேல் இருந்த அந்த எண்ணம் போய்விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், நாட்கள் செல்ல செல்ல அன்பு கொஞ்சம் கொஞ்சமாய் குறைய ஆரம்பித்தது. ஒரு நாள் அவளுடைய வெகு நாளைய வெளியூரில் இருக்கிற அவளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி வந்திருந்தா. அவள் ரேச்சல்கிட்ட கேட்குறா, ஆமாம், உங்கள் அப்பா உனக்கு ஏதோ ஒரு மோதிரம் பரிசளித்தாராமே, அது விலை உயர்ந்ததாமே, அது எனக்கு தருவாயா காட்டுவாயா என்று சொல்லி கேட்டால், அப்பொழுதுதான் ரேச்சலுக்கு அந்த எண்ணம் வந்தது. ஆஹா, தன் தகப்பன் தனக்கு அந்த மோதிரத்தை பரிசளித்த போது எவ்வளவாய் அதை சொல்லி அவள் பூரித்து போனாள். இப்பொழுது தன்னுடைய அந்த ஃப்ரெண்டுக்கு அதை சொன்ன பொழுது அவருடைய இருதயம் மேங்கினது. என் தகப்பனை நான் மறந்து விட்டேனே, என் தகப்பன் மேல் வைத்த அன்பினாலே அந்த விலை மதிக்க முடியாத அந்த வைர மோதிரத்திற்கு பரிசளித்தாரே என்று சொல்லி அவள் கடந்து சென்று தன் தகப்பன் அறையின் கதவை தட்டினாள். அவள் வருவா என்று உணர்ந்து அவன் தகப்பன் கதவை திறந்த பொழுது அவள் வந்து தன் தகப்பனை கட்டி கொண்டாள். அவள் தகப்பனை நோக்கி சொன்னாள், அப்பா, நான் அன்பை மறந்துவிட்டேன், நான் உங்கள் மேல் அதிக அன்பு இப்பொழுதும் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனை ஆசையோடு கட்டி கொண்டு அழ ஆரம்பித்தாள். தகப்பனுக்கு தன்னுடைய மகளின் அழுகை புரிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. தன் மகள் தன்மேலிருந்த ஆதி அன்பை மீண்டுமாய் தன்மேல் பொழிகிறாள் என்று சொல்லி அவர் அவ்வளவாய் சந்தோஷப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, யோனாவின் மகனாகிய சீமோனே, நீ என்னிலும் அன்பாக இருக்கிறாய், இவர்களை பார்க்கிலும் நீ என்மேல் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லி தேவன் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம், ஆனால் அன்பு ஒரு நாளும் ஒளியாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பு மிக பெரியது. அவர் எல்லாவற்றையும் பார்க்கலும் நீ என்மேல் அன்பா இருக்கா என்று நம்மை கேட்கிறார். வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஒரு காலம் ஒளியாத அன்பை தருகிற தேவன் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த உலகம் உருவாவதற்கு முன்னதாகவே நம்மை அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு அன்பு பாருங்க. இந்த உலகம் உருவாவதற்கு முன்னதே சமீபத்தில் இருக்கிற ஒரு பாடலை பாடினார் ஒரு நண்பர். என் தாய் பிறக்கும் முன்னே என் கருவை உடைய கண்கள் கண்டது. அல்லேலூயா. இவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்ட ஒரு அன்பு. அல்லேலூயா. நாம் பாவிகளாக இருக்கையிலே நம்மை தெரிந்து கொண்ட அன்பு இவ்வளவு பாருங்க. நம்மிடத்தில் வசதி வாய்ப்புகள் இருக்கும் பொழுதுதான் ஒருவர் நம்மை அன்பு செலுத்துவார்கள் நம்மேல். ஆனால் ஆண்டவர் நாம் வெறுமையாக இருக்கையிலும் நாம் பாவிகளாக இருக்கையிலும் உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மை தெரிந்து கொண்ட ஒரு அன்புள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க, எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் 37ஆம் வசனம். மன்னிக்கவும், ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் 37ஆம் வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாக முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு பாருங்க, எல்லாவற்றையும் விட அவர் ஜெயம் கொள்ளுகிற ஒரு அன்பாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நாச மோசமோ, உபத்திரமோ, வியாகுலமோ எதுவும் என்ன பண்ணுது? நம்மை விட்டு ஆண்டவரை அல்லேலூயா பிரிக்காது. அல்லேலூயா. அந்த அன்பு ஜெயம் கொள்ளுகிற அன்பாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 12:9 நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் அன்பு எப்படி இருக்கணுமா? மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மேல் நாம் செலுத்துகிற அன்பு எப்படி இருக்கணுமா? மாயமற்றதா இருக்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் தியானித்தோம் என்றால், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த, அல்லேலூயா, நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை
கிறிஸ்துவனை கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அக்கிரமத்தில் மரித்தவர்களா இருந்த நம்மை உயிர்ப்பிக்கிற ஒரு அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவியா இருக்கையிலே அவர் அன்பு செலுத்தினார். ஒரு காலம் ஒளிந்து போகாத அன்பை நமக்கு கொடுத்தார். உலக தோற்றத்துக்கு முன் நமக்கு அன்பு கொடுத்தார். ஜெயம் கொள்ளுகிற அன்பை கொடுத்தார். மாய மற்ற அன்பை நமக்கு தந்தார். உயிர்ப்பிக்கிற அன்பை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 3:19, 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ள சொல்லி பவுல் அடிக்கிறார், சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு எப்படிப்பட்டதான்? அறிவுக்கு எட்டாத அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷரால் புரிந்து கொள்ள முடியாத அன்பு, நம்முடைய உலக அறிவுக்கு எட்டாத ஒரு அன்பு. வேதம் சொல்லுகிறது, அவர் தேவ தூதர்களுக்கு அவர் தம்முடைய ஹல்லேலூயா கரங்களை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததியாக நம்மேல் அன்பு வைத்து நமக்காக ஜீவனை கொடுத்து, ஓ ஹல்லேலூயா, சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தவர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆப்பிரிக்கா தேசத்திலே ஒரு வயதான தம்பதி தன்னுடைய மிஷினரி ஊழியத்தை முடித்து தங்களுடைய சொந்த ஊரான அமெரிக்கா அவர்கள் கடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கப்பலிலே வரும்பொழுது அவரோடு கூட அந்த நாளைய அமெரிக்க அதிபர் ஒருவரும் அங்கே வந்து கொண்டிருந்தார். பாருங்கள், அவர் ஆப்பிரிக்காவில் வேட்டையாடி விட்டு விடுமுறைக்காக சென்று வந்து கொண்டிருந்தார். அந்த கப்பலானது அமெரிக்கா துறைமுகத்தை வந்து அடையும் பொழுது அந்த அதிபரை வரவேற்கும்படி அந்த அமெரிக்காவுடைய அந்த அரசியல்வாதிகள், அந்த பொதுமக்கள், கட்சி தலைவர்கள் என்று சொல்லி அநேகர் திரண்டு அவரை வரவேற்றார்கள். அவ்வளவு கோலாகலமாக இருந்தது. அநேக மக்கள் பூச்செண்டுகளை கொடுத்து பட்டாசுகளை விடுத்து கோலாகலமாய் அவரை கப்பலிருந்து இறக்கினார்கள். ஆனால் இங்கே பார்த்துக்கின்ற அந்த வயதான தம்பதி, அந்த கணவர் மிகவும் மனவேதனைப்பட்டு கொண்டிருந்தார். அதை கவனித்து அவருடைய மனைவி கேட்டார்கள், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னா? அவர் சொன்னார், நான் ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் செய்து கொண்டு வருகிறோம். நம்முடைய வாலிப வயதிலே அந்த அமெரிக்கா தேசங்களுக்கு கடந்து சென்றோம். நம்முடைய ஊழியத்தை முடித்து இப்போ திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை வரவேற்பதற்கு ஒருவரும் இல்லை. நம்முடைய சொத்து, நம்முடைய சுகம் எல்லாவற்றையும் அங்கே விற்றோம். இப்போ நமக்கு பிழைப்பு கூட ஒன்றும் இல்லை. ஆனாலும் நாம் சொந்த தேசம் வந்திருக்கிறோம். நம்மை வரவேற்பதற்கு ஒருவரும் இல்லையே. ஆண்டவருடைய அன்பு இவ்வளவு வேண்டா விருப்பாக இருக்குது என்று சொல்லி அவர் மன வருத்தப்பட்டார். அதற்கு அவர் மனைவி சொன்னார்கள், அமைதியாக இருங்கள், ஆண்டவர் அன்பு பெரியது, அவரோடு கூட நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் கடந்து வந்து தங்களுக்கான ஒரு இடத்தை வாடகை எடுத்து மறுநாளை கொண்டான வேலையை பார்க்கும்படி அவர்கள் இருந்தபோது இரவில் அவருடைய மனம் மிகவும் தத்தளித்தது. அப்பொழுது அவர் மனைவி சொன்னார்கள், ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர், அவரிடத்தில் நீங்கள் போய் கேளுங்கள், ஜெபியுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த வயதான அந்த மனிதர் கடந்து சென்று அறை கதவை பூட்டி அநேக நேரம் ஜெபித்து கொண்டிருந்தார். பின்பு அவர் வெளியே வந்த பொழுது அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. அவருடைய மனைவி கேட்டார்கள், என்ன இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது? ஆண்டவர் உங்களோடு என்ன சொன்னார் என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், அந்த அதிபர் தன்னுடைய சொந்த வீடு வந்து விட்டார், அதனாலே அநேகர் வரவேற்றார்கள். நீ சொந்த வீடு வரவில்லையே, நீ உன்னுடைய சொந்த வீடு பரலோகம். நீ வரும் பொழுது பார், இதைவிட 100 மடங்கான தேவ தூதர்கள் உனக்காக காத்து கொண்டிருப்பார்கள் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என் மேல் வைத்த அன்பு மிக பெரியது. ஹல்லேலூயா. நான் சொந்த வீடு வரவில்லையே. அவர் மாயமற்ற அன்பை செலுத்துகிறதல்ல, அவருடைய அன்பு பரிசுத்தமானது என்று சொல்லி தேவனை துதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமும் கூட சில வேளைகளிலே நம்முடைய சுயத்தினாலே இன்று உலக மக்கள் அநேகர் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் வசதியாய் வாழும் பொழுது, ஆண்டவரே என் மேல் கருணை இல்லையே, என் மேல் இரக்கம் இல்லையே, அவர்கள் இப்படி வாழுகிறார்களே, நான் உமக்காய் ஊழியம் செய்தேனே, நான் உம்முடைய சபைக்கு வருகிறேனே, நான் உம்மை நேசித்தேனே, நான் மட்டும் ஏன் இப்படி என்று இருக்கிறேன் என்று சொல்லி நாம் அவரிடத்தில் கேட்போமானால் ஆண்டவர் சொல்லுவார், என் அன்பு மாயமற்றது. நீ சொந்த வீடு வரும் பொழுது, நீ சொந்த தேசம் வரும் பொழுது உன்னுடைய ஹல்லேலூயா வரவேற்பு பெரிதாக இருக்கும். உனக்காக பரலோகத்திலே இவ்வளவு பெரிய காரியங்கள் செய்து கொண்டிருக்கு என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய அன்பை பொழிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம்
8ஆம் வசனம் 9ஆம் வசனம் நாம் தியானிக்கும் பொழுது, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறீர்கள். அல்லேலூயா. உலக ஜனங்கள் ஒரு காரியத்தை கண்ட பிறகுதான் அன்பு கூறுவார்கள், அது உண்மை என்று தெரிந்த பிறகுதான் அன்பு கூறுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவரை நாம் காணாமல் இருந்தும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமான சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து நம்முடைய விசுவாசத்து பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை நாம் அடைகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை காணாமல் இருந்தும் நாம் அன்பு கூறுவது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா அவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பு மிக பெரியது. ஹல்லேலூயா. நம்முடைய அன்பு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய அன்பு எப்படி இருக்கணுமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி ஒருவரை மேல் ஒருவர் வீணாய் அல்ல, விளையாட்டுகாய் அல்ல, வெறுமனே அல்ல, ஊக்கமான அன்போடு இருக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அன்பு திரளான பாவங்களை மூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானது திரளான பாவங்களை அது மூடுகிறதா இருக்குது. ஆண்டவர் நம்ம மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவருடைய வசனத்தை கை கொள்ளும் இடத்தில் தேவ அன்பு. அல்லேலூயா. தேவ அன்பு மெய்யாய் பூர்ணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அவருக்குள்ளே அன்பு செலுத்தும் பொழுது எப்படி இருக்குமா? நமக்குள் தேவ அன்பு மெய்யாய் பூர்ணப்பட்டிருக்கிறோம். அந்த மெய்யான அன்பின் அடையாளம்தான் அவருக்குள் என்ன பண்ணிருக்குமா? நாம் உறுதியாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நாம் தியானித்தோம் என்றால், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 9ஆம் வசனம் நீங்கள் வாசித்திருக்கின்றால், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஹல்லேலூயா. பிள்ளைகளாகிய நமக்கு தம்முடைய ஜீவனையை கொடுத்த அன்பு எவ்வளவு பெரியது பாருங்கள். ஹல்லேலூயா. அவர் சிலுவை சுமந்து முள்முடி ஏற்று தம்முடைய ஜீவனை ஹல்லேலூயா சிலுவிலே நமக்காய் ஹல்லேலூயா ஒப்பு கொடுத்து மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து நம்மோடு இடைப்பட்டு இன்று வரையிலும் அவர் உயிருள்ளவராய் ஹல்லேலூயா இருந்து நம்மேல் வைத்த அன்பை எவ்வளவு விளங்க பண்ணினார் பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே 4ஆம் அதிகாரம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18 21 வசனத்தை நீங்கள் தியானித்திருக்கின்றீர்களா? அன்பிலே என்ன இல்லையா? பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை முதலாவது புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கவன் தான் காணா தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பதே இந்த கற்பனையை அவராலே நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்தில் அன்பு கூற வேண்டும். தான் காண்கிற யாவர் மேலும் அவன் அன்பு கூற வேண்டும் என்று இந்த கற்பனையின் மூலமாய் நாம் அறிந்திருக்கிறோம். நீங்களே பாருங்கள் பிரியமானவர்களே, தேவன் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு அளப்பரியாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து இந்த செய்தி ஹல்லேலூயா நான் முடிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்மை பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். வேதம் சொல்லுகிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. அல்லேலூயா.
அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு நாம் தகுதி இல்லாதவர்கள். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது மாத்திரமல்ல, நம்மை ராஜாக்களாக, ஹல்லேலூயா, ஆசாரியர்களாக, ஹல்லேலூயா, நம்மை உண்டாக்கின தேவன். ஒன்றுக்கும் உதவாதபடி புறம்பே தள்ளின நம் யாவர் மேலும் அவர் அன்பு கூர்ந்தவர். ஹல்லேலூயா. அன்பு கூர்ந்ததோடு மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை நம்மை கழுவினார். ஹல்லேலூயா. நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரிகளாகவும் அவர் நிற்க வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாயிடத்திலே அவர் அன்பு கூர்ந்தார். ஒரு காலம் ஒழியாத அன்பை நமக்கு கொடுத்தார். உலக தோற்றத்துக்கு முன்னே அன்பினால் நம்மை தெரிந்து கொண்டார். ஜெயம் கொள்ளுகிற அன்பை நமக்கு கொடுத்தார். மாயமற்ற அன்பினாலே நம்மை அணைத்தார். உயிர்ப்பித்த அன்பினாலே நம்மை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, காத்து கொண்டிருக்கிறார். அறிவுக்கு எட்டாத ஒரு அன்பை நமக்கு கொடுத்தார். சுபாவ அன்பில்லாதவர்களால் இருந்த பொழுதே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். காணாத ஒரு அன்பை நமக்கு கொடுத்தார். ஊக்கமான ஒரு அன்பை கொடுத்தார். உலக அன்பு, ஹல்லேலூயா, ஒளிந்து போகும். ஆனால் ஆண்டவருடைய அன்பு ஒளியாத ஒரு பூரண அன்பை நமக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, ஓ ஹல்லேலூயா, உலக ஜனங்களுக்கு முன்பதாக நம்மை ஹல்லேலூயா, 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 ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நம்மை உயர்த்தின தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சீமோன் பேதுருவை பார்த்து கேட்கிறார், சீமோன் பேதுருவே, இவர்களிலும் நீ என் மேல் அன்பாய் இருக்கிறாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கூட ஆதியிலே ஆண்டவர் மேற்கொண்டது அன்பு இப்பொழுது மறந்து போயிருப்போம். இந்த செய்தியின் மூலமாய் மீண்டும் 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 அவர் நமக்கு தந்த விலை மதிக்க முடியாத ரட்சிப்பு என்னும் இந்த வைர ஆண்டவரை மோதிரத்தை இப்பொழுது நினைப்போம். விலை மதிக்க முடியாத அவருடைய அன்பை நினைப்போம். ஹல்லேலூயா. நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிய அவருக்கு என்றென்றைக்கும் சதா காலமும் கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். இந்த சேனல் மூலமாய் நான் உங்களிடத்திலே ஆண்டவருடைய அன்பை குறித்து பேசினேன். இன்னும் அநேக காரியங்களும் ரகசியங்களும் இனி வருகிற நாட்களிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆவலாக இருக்கிறேன். இந்த ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இரக்கத்தை எனக்கு அளித்த என் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலமும் சகல ஹல்லேலூயா நாட்களும், ஓ ஹல்லேலூயா, சகல துதி கன மகிமை அவருக்கே உண்டாகட்டும். ஆமேன்.